இந்த வீடியோவில் பவர்மில்ல 4th ஆக்சிஸ் ரஃபிங் டூல் பாத் கிரியேட் பண்ணுறதுக்கு ரோட்டரி ஃபினிஷிங் டூல் பாத்தை வச்சு எப்படி கிரியேட் பண்ணுற சொல்லி பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சர்ஃபேஸாக இருக்குது. இந்த சிங்கிள் சர்ஃபேஸில் நம்ம சர்ஃபேஸ் ஃபினிஷிங் டூல் பாத் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்னை கன்வெர்ட் பண்ணிவிட்டு பேட்டர்ன் ஃபினிஷிங்கில் ரஃபிங் டூல் பாத் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் மல்டிப்ளே சர்ஃபேஸ் இருக்குது. இந்த மாதிரி மாடல் இருந்துச்சுன்னா ரோட்டரி ஃபினிஷிங் டூல் பாத் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேட்டர்னை கன்வெர்ட் பண்ணிட்டு பேட்டர்ன் ஃபினிஷிங்ல ரஃபிங் டூல் பாத் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ரோட்டரி ஃபினிஷிங் டூல் பாத் எப்படி கிரியேட் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஃபினிஷிங் டூல் பாத் கிரியேட் பண்றதுக்கு டூல் பாத்தில் போனீங்கன்னா ஃபினிஷிங்ல ரோட்டரி ஃபினிஷிங் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்காங்க. இது எல்லாமே சேம் தான். ஒர்க் லைனு பிளாக்கு என்ன டூல் ரன் பண்ண போறிய நான் 10 பால் கொடுத்துறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் லைன் லிமிட் எல்லாம் சேம் தான். ரொட்டரி ஃபினிஷிங்கில் போயிட்டு பிளாக் ஆண்டி கொடுத்தோம்னா பிளாக் ஆண்டி வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ஆப்டிமைஸ் ஆயிரும். இல்லை நம்ம இதோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா கூட கொடுக்கலாம். ஒர்க் லைன் ஆக்டிவேட் பண்ணதுலேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆனால் எங்கே முடியும்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த டூல் பாத் ஸ்பைரல் கொடுத்துட்றான். ஸ்டெப் 4 நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டூல் பாத் டோட்டலாக ஜென்ரேட் ஆகுது. உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் ரன் ட்ரைனிங் பண்ணி வந்துடும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் ரன் ட்ரைனிங் பண்ணி வந்துடும். இந்த ப்ரொஃபைல் மட்டும் ஃபார்ம் பண்ணுன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக டூல் பாத் ஜென்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னா காப்பி பண்ணிடுறேன். காமன் திக்னஸ் ஆப்ஷனில் போயிட்டு இந்த இடத்துல கொலிஷன் மாற்றிட்டு எது ரன் ஆகக்கூடாதோ அதை செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் ஏற்கனவே டேனிங்கில் ரன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு கொலிஷனில் வச்சு அக்யூட் பண்ணிடுறேன். அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண சர்வீஸ்க்கு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண சர்வீஸ்க்கு டூல் பாத் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கலாம். லீடிங் லிங்க்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ டூல் பாத் பார்த்தீங்கன்னா ரிட்ராக்ட் அதிகமாக இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டூல் பாத் எடிட்டில் போயிட்டு ரீஆர்டரில் போயிட்டு ஆட்டோமேட்டிக் ரீஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது அலைன் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இடத்துல மட்டும் ரன் ஆகிருக்கு. இது மாதிரி நம்ம டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலுக்கு ரஃபிங் டூல் பாத் சைமல்டேனியஸாக கிரியேட் பண்ணுறதுன்னா இந்த டூல் பாத்தே வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிடுங்க. பேட்டர்ன் மேலே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டு ஆக்டிவேட் டூல் பாத் கொடுத்தீங்கன்னா நம்ம எப்படி டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கிறோமோ அதுக்கேற்றாப்புல கர்வு கிடைச்சிடும். நம்ம என்ன டூல் கிரியேட் பண்ணுறோமோ அந்த டூலுக்கு ஏற்றாப்புல ஸ்டெப் 4 கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரஃபிங் டூல் பாத் யூஸ் பண்ணலாம். நான் 3mm கொடுத்துருக்குறேன். இது மாதிரி ரொட்டரி ஃபினிஷிங்கில் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை பேட்டர்னாக கிரியேட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்னை வச்சு டூல் பாத்தில் போனீங்கன்னா பேட்டர்ன் ஃபினிஷிங்கில் சைமல்டேனியஸாக ரஃபிங் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பேட்டர்னில் காமிச்சிட்டு ஒர்க் பிளேன் பிளாக் எல்லாம் சேம் தான். டூலு ஃப்ளாட் கட் போட்டோம்னா ஃப்ளாட் கட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரை கர்வ் கொடுத்துட்டு கர்வ் கீழே நீ டூல் பாத் ஜென்ரேட் பண்ண வேண்டாம். கவு செக் வச்சுட்டு மல்டிப்ளை கட்ஸில் போயிட்டு ஆப்செட் டவுன் கொடுத்துட்டு எவ்வளோ மேலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி 5mm கொடுத்துட்றேன். எவ்வளோ டெப்த் ஆஃப் கட் வேணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா சைமல்டேனியஸாக ரஃபிங் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். 4th ஆக்சிஸ்னால டூல் ஆக்சிஸ் 12 லைன் கொடுத்துருங்க. எக்ஸ் ஓரியன்டேஷன் இருக்குது, அதனால எக்ஸ் கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா சைமல்டேனியஸாக ரஃபிங் டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பேட்டர்ன் எடுத்துட்டோம்னா இது லீடிங் லிங்க்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரீஆர்டரில் போயிட்டு இது 5mm கொடுத்துருக்குறான். நமக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்டாக் மல்டிப்ளை கட்ஸில் போயிட்டு அப்பர் லிமிட்டில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல சைமல்டேனியஸாக ரஃபிங் டூல் பாத் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கு